ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்களை லாங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். நாமளும் கொஞ்சம் அழகாக இருக்கணும்ல, அதனால் லைட்டாக ஒரு மேக்கப்பு போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்கப் போடணும். போட்டு முடித்து குளித்து ரெடியாகி வந்தாச்சு. காலையிலேயே எல்லாம் பரபரப்பாக எல்லாம் ரெடியாகினதுனால சோட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டான். சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்குறான். சித்தி நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க. அவளை தாண்டி பார்க்குது. என்ன நடக்கும்? உன்னை விட்டு போறாங்களாடி? நீனு வரையா? உன்னை அள்ளி போட்டு போயிட்டு மக்காருக்குல. ஓய் சோட்டு, கூப்பிட திரும்பி பார்க்குறது. சோட்டு சாக்கா எங்கள் அம்மாவுக்கு சோட்டுவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அவனோட ஆக்டிவிட்டிலாம் பார்த்துட்டு. பொதுவாக எங்கள் அம்மா வந்து டாக் லவர் கிடையாது, பட் சோட்டுவை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அவனோட ஆக்டிவிட்டிலாம் பார்த்துட்டு அவன் கூட அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரெடியாகி எல்லோரும் கிளம்பியாச்சு. சோட்டுவும் சோனாவும் எங்களை விடவே இல்லை. பின்னாடி சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கே பார்க்க பாவமாக இருந்தது. கூடவே கூட்டிகிட்டு போயிடலாமான்னு எங்களுக்கே ஃபீலிங் ஆயிடுச்சு. ஆனால் உள்ளே அலோடு கிடையாது அப்படின்னால மல்லு கட்டி கொண்டு போய் வெளில விட்டுட்டு லாக் பண்ணியாச்சு கதவை. இன்றைக்கி தான் 2 பேரும் இப்படி பண்ணுறாங்க. ரெகுலராக ஆஃபீஸ் கிளம்பி போகும்போதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. கேட்டு வரைக்கும் வந்துட்டு நான் பாய் சொன்னோன்னே அழகாக திரும்பி போய் அவங்க பிளேஸில் படுத்துக்குவாங்க. இன்றைக்கி என்ன யோசிச்சாங்கன்னு தெரில, பின்னாடி சுற்றி வந்துகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நாங்கள் எந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு. எங்கள் பெரிய பொண்ணோட கிராஜுவேஷன் டே தான் காலேஜில், அதுக்காக தான் வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது இதை நாங்கள் பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே இதுக்காக தான் நாங்கள் ஆசைப்படுவோம். பிள்ளைங்க நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்து பெரிய ஆள் ஆறுதுங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். இதை பார்க்குறப்போ எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சு. என்னை அறியாமல் வந்து கண்ணீர் விட்டுட்டு வந்துடுச்சு. கண்ணீர் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் இது ஆனந்த கண்ணீர் தான். ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. நம்ம பசங்க இந்த மாதிரி எனக்கு நல்ல மார்க் டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகியிருக்காங்க. எங்கள் அம்மாவையும் கூட கூட்டிகிட்டு போயிருந்தோம். எங்கள் அம்மா இதெல்லாம் பார்த்தது கிடையாது அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பேத்தி அந்த கவுன் போட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகி கை கொடுக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. என் சிஸ்டர் என் கூட வந்திருந்தாங்க. எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து என் சிஸ்டர் தான். அதனால் அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்க அப்பா அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்காரு பிள்ளைய. ஃபங்க்ஷன் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே நிறைய பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாருமே தன் பிள்ளைய வந்து பட்டம் வாங்குறத ரொம்ப ஆசையாக கனவோடு பார்க்குறதுக்காக காத்துட்ருந்தாங்க. பொண்ணு பட்டம் வாங்கி கொண்டாந்து புள்ள அப்பா கையில் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பா இது உங்களுக்குப்பான்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டா. என்னங்க கஷ்டப்படியே தாண்டியாச்சு. அடுத்தது நமக்கு சோறு தான் அப்படின்னு நல்லா ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக போச்சு இந்த டே எங்களுக்கு. வாழ்க்கையில் இதை விட வேறு என்னங்க நமக்கு வேணும்? இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.